ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பற்றியான ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் கோட்டா நம்மளோடது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கையும் ஆல் இந்தியா கவுன்சிலிங் நாங்கள் நடத்திக்கிறோம், மீன்ஸ் எம்சிசி நடத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை மார்ச் 13 எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க அந்த நாம்ஸை எல்லாத்துக்குமே ஃபேக்ஸ் மூலயமா சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எக்கச்சக்கமான மாநிலம் இதில் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க. எதனால் அப்படின்னா, எங்களோட கலந்தாய்வை நாங்களே நடத்திக்கிறோம், 15% கலந்தாய்வை நீங்கள் நடத்திக்கோங்க, 85% கலந்தாய்வை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுமே நம்மளுக்கு அப்போசிங் பண்ணாங்க. எம்சிசிட்ட அப்போசிங் பண்ணோன்னே அவங்க மீட்டிங் நடத்தியிருக்காங்க. மீட்டிங் நடத்தினதில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, முதுநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிஜி, இளநிலைன்னு சொல்லக்கூடிய யூஜி மருத்துவ படிப்பு கலந்தாய்வு வழக்கம் போல் நடைபெறும், மருத்துவ கல்வி இயக்கம் தகவல். அப்படி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனே நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை தந்துட்டாங்க. அப்போ இந்த வருஷம் 2023க்கான அந்த தமிழ்நாடு கவுன்சிலிங் யார் மூலியமாக நடக்கலை, ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லக்கூடிய எம்சிசி நடத்தலை, தமிழ்நாடே நடத்திக்குது. முதுநிலை இளநிலை மருத்துவ படிக்கான கலந்தாய்வு வழக்கம் போலவே நடைபெறும் என்று மருத்துவ கல்வி இயக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். என்ன சொல்லிட்டாங்க, எப்பயும் போல் எப்படி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா தான் கவுன்சிலிங் நடத்தப்படும், 15% அவங்க நடத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை நம்மளோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், நாடு முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மொத்த இடங்களில் 50% இடங்கள், இளநிலை மருத்துவ படிப்புக்கான 15% இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களின் முதுநிலை இளநிலை படிப்புகளில் 100% இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மத்திய அரசின் சுகாதார சேவைக்கான தலைமை இயக்குநரகம் ஆன்லைனில் நடத்தி வருகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜியில் 50% அவங்க நடத்துகிறாங்க. அதேமாதிரி யூஜின்னு சொல்லக்கூடிய நம்ம எம்பிபிஎஸ் சீட்டில் 85 நம்ம நடத்துகிறோம், 15% சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா எம்சிசி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளில் மீதமுள்ள 50% இடங்கள், இளநிலை மருத்துவ படிப்புகளில் 85% இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் மாநில அரசுக்கான இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மாநில அரசுகள் நடத்தி வருகின்றன. இத்தனை வருஷமாக 2022 வரையுமாவே யார் தான் நடத்திட்டு வரா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் தான் நம்ம கவர்மெண்ட் தான் நடத்திட்டு வரான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மத்திய அரசு கலந்தாய்வு. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் உள்ள இளநிலை முதுநிலை மருத்துவ படிப்புகள், இளநிலை முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 100% இடங்களும் மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகத்தின் மருத்துவ கலந்தாய்வு குழு ஆன்லைனில் பொது கலந்தாய்வு நடத்த முடிவு செய்திருப்பதாக கடந்த மார்ச் 13 சுற்றறிக்கை மூலம் மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு கேள்வி. இதுக்கப்புறம் இந்த வருஷம் எம்சிசின்னு சொல்லக்கூடியவங்க அந்தந்த ஸ்டேட் கோட்டாக்குரிய கவுன்சிலிங்கை நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருன்னே நடத்துவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிறவங்க தான் நம்மளோட எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, 85% கோட்டாக்கான எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நம்ம தான் நடத்த போகிறோம். அந்த 85%ல் யார் யார் வரா, கவர்மெண்ட் கோட்டா வராங்க, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வருது, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த 3 கோட்டாவையும் நடத்தக்கூடியவங்க யார், நம்மளோட ஸ்டேட் கோட்டா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நடத்துவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸு, ஜிப்மர் அண்டு 15% கோட்டாவை நம்ம எம்சிசின்னு சொல்லக்கூடியவங்க நடத்துவாங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்குது. ஏன்னா என்எம்சி நடத்துனாங்க, எம்சிசி நடத்துனாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாறும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டு ஃபுல்லாக இதாகும். பட் கண்டினியூஸாக நம்ம தமிழ்நாடே நடத்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் தெளிவாக நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கிடச்சிக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸ். இதுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.